ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை மாசி மகம். அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டோட பீரோவில் பணத்தோட சேர்த்து வைங்க. இனி வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். நம்ம என்னதான் ஒரு வாரமும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வீட்டில் சாம்பிராணி போட்டு நம்மளோட பொருட்களை வைக்கக்கூடிய பீரோவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்தாலும், விசேஷ நாட்கள்னு வரும்போது நாம் சில பரிகாரங்களை செய்கிறது மூலயமா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மளை விட்டு போகாமல், நம்ம வீட்டை விட்டு போகாமல் அது அங்கேயே தங்கிடும். அதில் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதுலேயும் மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் மாசி மகம். அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும். அன்னைக்கு நாள் முழுக்க பௌர்ணமியும் இருக்குது, அதே நேரம் மக நட்சத்திரமும் இருக்குது. அதனால் காலை அப்படிலாம் மாலை இந்த 2 நேரத்தில் எப்போ வேணாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் உங்கள் வீட்டில் பீரோவில் பணம் வச்சுருப்பீங்க. ஒருவேளை பணம் இல்லை அப்படின்னா குறைஞ்சது 100 ரூபாய் நோட்டு இல்லைனா 200 ரூபாய் நோட்டு ஏதாவது கூட வச்சுடுங்க. வைக்கும்போது அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள், அது என்ன பொருள் அப்படின்னா வெட்டி வேர். பேர் தான் இதுக்கு வெட்டி வேர், ஆனால் இது மூலமா கிடைக்கக்கூடிய மகத்துவம் ரொம்ப பெருசு. வெட்டி வேரில் மகத்துவமும் இருக்குது, மருத்துவமும் இருக்குது. வெட்டி வேர் வாசத்தை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட உடலும் மனதும் லேசாகுமா. ஆன்மீகத்தில் பெரிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த வெட்டி வேர் பணத்தை ஈர்க்கவும் செய்யும். அதனால் உங்கள் வீட்டில் பீரோவில் நீங்கள் பணம் வைக்கிறீங்கள, அந்த இடத்துல ஒரே ஒரு துண்டு வெட்டி வேர், ரொம்ப அதிகமாக வைக்கணும் கூட அவசியம் இல்லை, ஒரு 2-3 வேர் வச்சா கூட போதும். தனியாக இதுக்காக நீங்கள் மூட்டை தயார் பண்ணுறதோ இல்லை துணியில் வச்சு முடிச்சு மாதிரி கட்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக பணம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அது மேலே 1-2 வெட்டி வேரை வச்சுடுங்க, அவ்வளவுதான். அப்படி செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு, பணம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டை விட்டு தாண்டி போகாது. அதே நேரம் தேவையான நேரத்துக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆற்றலும் இந்த வெட்டி வேருக்கு இருக்குது. இந்த வெட்டி வேருக்கு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடலாம். வெட்டி வேரை எப்போ மாற்றலாம் அப்படிங்கிற கேள்வி வரும். அது காய்ந்து போயிட்டு ரொம்ப வீணாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை கால்படாத இடத்துல தண்ணியில் கண்டிப்பாக விட்டுறணும். தயவு செஞ்சு கீழே மட்டும் போட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா எந்த இடத்துல வெட்டி வேரை எடுத்தீங்களோ அதுக்கு பதிலாக புதிய வெட்டி வேரை அந்த பணத்து பக்கத்தில் வச்சுடுங்க. இந்த வெட்டி வேரோட மகத்துவம் இது மட்டும் இல்லை. உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்னா கூட கையில் வெட்டி வேரை வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டி உங்களோட பண கஷ்டம் போகணும்னு சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அதுக்கும் தீர்வு கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் நீங்கணும், பணம் வசியமாகணும், கெட்ட சக்திகள் எதிர்மறை சக்திகள்லாம் விரட்டி அடிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வெட்டி வேரை உங்கள் வீட்டில் பூஜைக்காக பயன்படுத்தலாம். அதுலேயும் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகார முறையை உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் பணத்தோடு சேர்ந்து 1 இல்லை 2 வெட்டி வேர் வைங்க போதும். இந்த மாசிமக தினத்தன்னைக்கு இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.